வந்து ட்ரைனஸ் ஜாஸ்தி இருக்கு மேம் தலையில. எதனாலன்னா ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மசாஜ் நிறைய கொடுத்துக்கிறது இல்ல. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு ஹெட் மசாஜ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஆயில வந்து மெல்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா ஆயில் முறிஞ்சிரும். ஒரு சுடுதண்ணில வச்சு நீங்க ஆயில காய்ச்சல என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். அப்படி மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க தலையில இந்த மசாஜ் எடுத்துக்குதுன்னா உங்க ஸ்கின் அந்த கேல்ஃப்குள்ள உள்ள ஃபுல்லா இறங்கிடும். பூவும் வாழைப்பழம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம நேச்சுரலா வந்து பேக் கொடுக்க போறோம். நீங்க ஏதாவது கெமிக்கல்னா தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு சேரல அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல வந்து பூவும் வாழைப்பழம், தயிர், அப்புறம் ஒரு தேங்காய் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். எதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா தேங்காய் நம்மளோட ஹேரை வந்து அந்த ஸ்மூத்தா ஆக்கிறதுக்கு அந்த மசாஜுக்கு தேவை. அது வாழைப்பழம் புரோட்டீன் நிறைய இருக்கு. பூவம் வாழைப்பழத்துல நிறையவே இருக்கு. அந்த சாஃப்டான தன்மையை கொடுக்கறதுக்கு பூவம் வாழைப்பழத்தால மட்டும்தான் முடியும். இப்ப இதே ரஸ்தாளி போட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கும், நரன்னு இருக்கும், ஹேர் வந்து ஒட்டும். ஏன்னா அது மாவுத்தன்மை அதுல நிறைய இருக்கு. இதுல ஷைனிங் இருக்கிறதுனாலதான் பூவம் வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி. நம்ம சாப்பிட்டா ஹீட், தலைக்கு போட்டு குளிக்கிறது டேண்ட்ரஃப் கிளீன் ஆகும். அப்புறம் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா ஷைனிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம 3ஐயும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அடிச்சுக்கணுமா? எப்போ தேவையோ அப்போ மட்டும் அடிச்சுக்கணும். எந்த ஒரு பொருளுமே ஃப்ரிட்ஜில் வைக்காம யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது இப்படி போடையில கேல்ஃப்ல வந்து சீப்பு வச்சு கண்டிப்பா இதுக்கு கொடுக்கும். ஒண்ணு கையில மசாஜ் கொடுக்கணும். கையில கொடுக்கறது அவ்வளவா கேல்ஃப்ல இறங்காது. அதனால சீப்பு போட்டு சீவி சீவி கொடுக்கறது ரொம்ப நல்ல. மாசத்துல ஒரு திருப்பு பண்ணினாலே போதுமானது. பண்ணாலே இப்ப எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குன்னா நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஓகே நான் நார்மலா தான் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை பண்ணாலே ஷைனிங்கா நல்லா ஷைனிங் சாஃப்ட் கொடுக்கும். ஷைனிங் அண்ட் சாஃப்டா இருக்கும். கண்டிஷனர் போட்டு குளிச்சா ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை விட 100 மடங்கான சாஃப்ட் ஷைனிங் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலும் இல்லாத லெவலுக்கு இது கொடுத்துரும். கூடாது தலைய நிறைய ஷாம்பு போட்டு ரொம்ப ட்ரையா கேட்க கூடாது.